நண்பர்களே, எங்க குடும்பத்தோட நாங்க சாப்பிட போறோம். பாருங்க, நம்ம குடும்பத்தை பாருங்க. இந்த சாப்பிட போது அவ்வளவு தட்டியாவது தட்டுங்க 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 பாருங்க. இல்ல கஞ்சி மொத்தமா தட்டல தட்டல எங்க தட்டி இவ்வளவு வந்துட்டு நண்பர்களே பாருங்க பாருங்க. இந்த கூட்டு நம்ம இல்ல ஸ்பெஷல் துவையல் அதுக்கடுத்துல அங்க வெண்டைக்காய், அங்க என்னது பூசணிக்காய் கூட்டு, பூசணிக்காய், இது துவையல். இங்க பாருங்க, அருமையான ஃபேமிலி. எங்களது குடும்பமே தான். இங்க நீ தட்டு உன தட்டு 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 தட்டு. இங்க பாருங்க நண்பர்களே, நம்ம ஃபேமிலி பாருங்க. சாப்பாடு மொத்த தட்டி குழம்பா ஊத்துங்க. குழம்பு ஊத்துங்க. குழம்பு ஊத்துனா எல்லாருக்கும் டேஸ்ட். தண்ணி தண்ணி ஊத்துறானே இதுலயா குழம்பு வெங்காயம் போடு, உள்ளதுக்கு போடு வெங்காயத்தை. அந்த வெங்காயம் அங்க வச்சிட்டான். என்னடா என்ன இப்படி இப்படி அங்க பாருங்க ஃபேமிலியை பார்த்துருங்க நண்பர்களே. சூப்பர், வேற லெவலு. நட்பின் பாசம், எங்களோட நட்பின் பாசத்தை பாருங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்க. என்னன்னா மாட்டுக்கு புல்ல அறுத்துடக்கா. இது புல்லு இல்ல, இது அரைக்கீரை. அரைக்கீரை கடைகள் எல்லாம் பாத்துட்டு இப்ப நம்ம கடையில அதான் நம்ம ஆளு என்ன தென்னாரு. ஆமா, வேலை முடிஞ்சாச்சு வீட்டுக்கு போகும்போது கீழே கிடக்கிறத கொண்டு போட்டுமான்னு தாராளமா கொண்டு போனாரு. மனசாய கடவுள் 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 அள்ளிட்டு போட்டாரு. அதான் வீட்டுக்கு கொஞ்சம் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி உனக்கு கொஞ்சம் சேர்த்து தானே. சரி, எனக்கு கொஞ்சம் வச்சிரு. எப்படி ஊத்தியா கீரை? இந்த கீரைலாம் வந்து ஃப்ரெஷ் ஐட்டம், நேச்சுரலா நம்ம வயல்ல போட்டு எடுக்குது. அதனால இது சுத்தமா இருக்கும். நம்ம ரெகுலரா சாப்பிடக்கூடியது. சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. நல்லது. ஆமா, கீரை, முருங்கீரை என்ன இருக்குல்ல, முருங்கீரை எல்லாம் சாப்பிடலாம். முருங்கைக்காய், முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரைக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் உண்டு. சாப்பிட்டோம்னா உடம்புல நல்லா தெம்பாகும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அது பக்கத்துல கீரை அடக்கா எல்லாமே சாப்பிடலாம். சரி, ஐட்டம் தான் ஃபுல்லா. எனக்கு இது போதியா, எனக்கு கொஞ்சம் பறிச்சுக்கணே. ஓகே ஓகே. மனசு கடவுள் எவ்வளவு வேணும் பைசா வாங்கிடுங்க. சும்மா சாப்பிடுங்க இப்படி ஒரு மனசு வேணும். அதனால மனசு அடி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, வருவி அடிக்கலாம். சரி சரி, போதும்னா அவனுக்கு கொஞ்சம் வெட்டிடுறேன். வெளிநாட்டுல பெரிய கண்டனர் ஓட்டிடுவேன் சொன்னா பாத்துக்க, எந்த டிராக்டர் ஓட்டிடுவேனே. அட பாவி, நான் எங்க ஊர்ல மாட்டு வண்டியே ஓட்டுவேன். இது டிராக்டர் ஓட்டக்கு என்ன இப்ப பாருங்க எப்படி ஓட்டுறது மட்டும். வா பாப்போம், பெரிய வண்டியை ஓட்ட போகிறார் நம்ம தலைவர். வாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ண போகிறார். இந்த ஆரம்பித்து விட்டார். இந்த கீரை தேடுகிறார். இதோ சாவியை திருக்குகிறார். இதோ டயர் ஊர்ல போகிறது. கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி, நானும் தெரிஞ்ச வண்டி. என்னாச்சு பெருமா? நானும் தெரிஞ்ச வண்டி, நாகரீக அறிஞ்ச வண்டி, நல்ல வண்டி, பொறடி புள்ள. அதனால தூக்கி போட்டு இதான் எங்களோட தெய்வம். அதாவது பாத்தீங்கன்னா டிராக்டர். இப்போதைக்கு தெய்வம் வந்து டிராக்டர், முன்னால மாட்டு வண்டி. இப்போ தெய்வம் வந்து சூப்பர். என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? 2000 கீர் போட முடியல. என்னாச்சு பேரா? இப்பதான் மூவ்மெண்ட் வந்திருக்கு. வண்டி போயிட்டு இருக்கு. சரி நட்புகளே, வண்டி போயிட்டு இருக்கு. வண்டியில உரம் கூட இருக்கு, கொண்டு தட்ட போறாவ. சரி பாப்போம். வண்டி கரெக்டா ஓட்டு வரணும் பண்ணேன். சரி.